சரி ஓகே என்னோட பிரெயின் ஃபங்க்ஷன் ஆக மாட்டேங்குது. ஏன் பச்சனை கூலா யோசி. பிரீத் இன். இப்போ மட்டனை வேக வைக்கணும் கரெக்ட்டா? மட்டன் மட்டும் வேக வைக்கணும். அப்ப அதெல்லாம் தூக்கிட்டு மட்டனை மட்டும் போடுங்க. நான் உன்னை சொல்லிருக்கேன் நான் இல்லாத போது உன் பிரெயின் யூஸ் பண்ணாத. பிரெயின் யூஸ் பண்ணாத நீ. யார் நான் பிரெயின் யூஸ் பண்ணலையா? உன்னை நான் உன் பிரெயின் யூஸ் பண்றதுக்கு இங்க நிக்க வச்சேன். நான் நீ சொல்றது எல்லாம் பண்ணிட்டேன் கையில எடுத்து வந்துட்டேனே. தேங்காய் சொருகிறதுக்காக. தேங்காய் சொல்றேன். தேங்காய் சொருக இவ்வளவு தேங்காய் வச்சு நான் ஃபுல் மட்டன் எப்படி பண்ண முடியும்? இது பத்தாது நம்மளுக்கு ஒரு பெரிய கவர் ஃபுல்லா தேங்காய் எடுத்துட்டு ஓடி வா. ஊருக்கு அப்படிமா நானே உயிருக்கு போராடிட்டு இருக்கேன். எல்லா எபிசோடும் அதிர்ச்சியோட டெல்னா தான் பேர் ஆகணும். இன்னும் சீக்கிரம் போடு. என்ன பண்ணோம்? இது போடுறா. என்ன இதெல்லாம் எது? சொருகி போடு. 5 நிமிஷம் தான் நீங்க நிக்க வச்ச. நான் சத்தியம் ஒரே நிமிஷம். டெல்னா calm down. எப்பறா? Go. வேற கூல் down. என்ன சத்தியமா நம்ம we can do it. அந்த விசில் மட்டும் நீ காது வாங்கிக்கோ. விசில் காது. விசில் கிட்ட உன் காது இருக்கணும். என்னாச்சு? நீ என்ன வந்து தொட்ட அதனால தான் அப்படி சவுண்ட். அட பாவி சத்தியமா இந்த டேபிள்ல ஒரு செல்வ கேட்டற டேபிள் வந்தா நான் சத்தம் கேக்குதா உன தொட்டேன் வேற என்ன தொட்டனடா ஏன்டா நீ பண்றா எங்க அப்பா வாழ்க்கையில பொய்யா சொல்ல நான் பார்த்ததே கிடையாது ஒரு பொண்ணே பிறந்து வளர்ந்து பொய் அப்பவே சொன்னல நிறைய தேங்காய் வேணும் இவ்ளோ மட்டும் தேங்காய் பால் வச்சு நான் எப்படி பண்ணுவேன் ஒரே ஒரு பொண்ணு கூட காம்பாயிட்டு நான் பண்ற வழி இருக்க ஆண்டவா முடியலடா சாமி ஐயோ அப்புறம் பட்டை எங்கடா பட்டை எங்க கண்ணு மூடிட்டு சொன்னேனே பட்டேன்னு அப்பாடா கொஞ்ச நேரம் சமாளிக்கலாம் இதுல வந்து கொஞ்சம் கீ போடணும் கீ போட்டுட்டு என்ன போடணும் இதுதான் போடணும் கீ போட்டு என்ன போடணும் இதுதானே சினமன் இந்த சினமன் ஏன் இப்படி இருக்கு இதெல்லாம் நான் பூமியில உருவாடுதுமா எனக்கு எதுவும் தெரியாதுமா இத பாரு இரு பாரு இப்ப கொஞ்ச நேரத்துல பிளாஸ்ட் ஆவாங்க பாரு இன்னில இருக்கறத க்ளீன் பண்ணு பிளாஸ்ட் ஆவாங்க பாரு உன்னை நான் என்ன சொன்னேன் சொல்லு உன்னை நான் 2 தான கட் பண்ண சொன்னேன் கரெக்ட்டா 2 தான நீ எத்தனை கட் பண்ண 2 தான் கட் பண்ண எங்க கீழ கட் பண்ணி போட்டுருக்க பைத்தியமாடா நீ சே கூல் இப்போ செஷன் கம்மி பண்ணுமா நாளை அத்த வர எலிமினேஷன் இதெல்லாம் இது ஏன் கட் பண்ணி போட்டுருக்க இதே சவுண்ட் வர மாட்டேங்குது சவுண்ட் வர மாட்டதா சைலன்ட்ல போட்டுருப்பாங்க வெயிட் பண்ணு ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுமா அதுவே வரும் இதுல நம்ம தண்ணி ஊத்திருக்கோமா தண்ணி என்ன கேக்குற நீதான பாத்த தண்ணி நீதான மூணு எல்லாம் எவ்வளவு ரிலாக்ஸா குக் பண்றீங்க வரா சிவானி பாரு எவ்வளவு கியூட்டா அன்பா கடவுளை வேண்டிக்கணும் இனிமேல் இவன் மட்டும் உனக்கு பேர் ஆக கூடாது ஏன் சார் எனக்கு பார்த்தாலே தெரியுது எப்படி வர போகுது நான் கடவுளை வேண்டிக்கிறேன் ஏமான தப்பா சார் இப்படி சொல்றீங்க அதெல்லாம் கிடையாது ஸ்மெல் சரியில்லை ஐயோ அப்படி சொல்லாதீங்க இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கு இப்போ ஸ்மெல் வரும் இப்ப பாருங்க ஸ்மெல் வர செஃப் இஞ்சி பூண்டு என்ன போட்டீங்க இதுல இஞ்சி பூண்டு போடல இதுக்கு மேல தான் நம்ம போட போறோம் நெய் மட்டும் நிறைய போட்டுருக்கீங்க ஸ்மெல் வரும் போடு கருன ஸ்மெல் வரும் ஸ்மெல் கேரளாக்கே போன மாதிரியே இருக்கு பாத்தியா அவர் இது போடுறதுக்கு முன்னாடி போயிட்டாரு அதான் அவருக்கு ஸ்மெல் வரல இது ஃபில்டர் பண்ணி இன்னொரு பாத்திரத்துல ஊத்தணும் வேகம் வேகம் இது எவ்வளவு ஆச்சு விசில் 2 தான ஆச்சு நீங்க இருக்கும்போது இது 3வது விசில் ஓகே 3 டேய் இது எப்படி அழுத்துறது என்ன பண்ணி கைய வச்சு பிரஸ் பண்ணு இதெல்லாம் தெரியாது ரிலாக்ஸ் ஐயோ சார் வாந்தி வந்தா சார் ஐயோ அப்பா என்னாச்சு அது என்ன அப்படி பண்ண அது ஃபர்ஸ்ட் மில்க் செகண்ட் மில்க் 2 மில்க்குமே நீ ஒண்ணா போட்டி அதிர்ச்சி நீ பேசாத போ இப்போ ஒரு பெரிய பிரச்சனையில இருக்கேன் நான் என்னாச்சு எனக்கு ஃபர்ஸ்ட் மில்க் செப்பரேட்டா வேணும் செகண்ட் மில்க் செப்பரேட்டா வேணும் சரி ஒருத்தனை நம்பி அங்க ஃபர்ஸ்ட் மில்க் ஒரு தட்டில் ஊத்தி வச்சிருந்தேன் சரி இன்னொரு தட்டு எடுத்துட்டு வான்னு தூவ தமிழ்ல சொன்னேன் அந்த ஃபர்ஸ்ட் மில்க்ல வந்து செகண்ட் மில்க் எடுத்து போட்டுட்டு 2 மிக்ஸ் ஆகி இப்போ ஃபர்ஸ்ட் மில்க் செகண்ட் மில்க் ஒரு மில்க் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் அது ரெண்டுத்தையும் பாதியா பிரிச்சா போதும்ல பத்தாது ஃபர்ஸ்ட் மில்க்னா நம்ம வந்து கோகனட் வந்து அப்படி பண்ணிட்டு அப்படி பண்றது ஏய் தேவையான தமிழ்ல தமிழும் வர மாட்டேங்குது என்ன சொன்னே சொல்லி கொடு அம்மா தாயே என் வாழ்க்கையை வீணாக்கிடாதம்மா பாஸ்ட் இஸ் பாஸ்ட் ஃபியூச்சரை பாருமா இப்போ என்ன பண்றது அதாவது இந்த இப்போ வந்துரும் ஆன்ல தான் இருக்கு நான் கூலா தான் இருக்கேன் ஷெஃப் என்ன மாதிரி ஒரு கூலான ஆள் இங்க கிடையவே கிடையாது என்ன பிரச்சனை எனக்கு பிரச்சனை இல்ல பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனை என்ன கஷ்டம்
நீ வந்து என்கிட்ட ஒவ்வொரு பிரச்சனை சொல்லிட்டு இருக்க பாரு. சத்தியமா சொல்றேன் சார். முடியலப்பா, தாங்கவே முடியல ஒரு தொல்லை. எவ்வளவு ஒரே அதிர்ச்சி. தேவையில்லாத ஐடியாலாம் வந்து நம்மள இறக்கி விட்டு படிக்க பார்க்கறானே. அழுவுறீங்களா? நான் ரிலாக்ஸா இருக்கேன். சத்தியமா நான் சொல்றேன்டா. ஒரே ஆளு நம்ம எல்லாரையும் வச்சு மாறிக்கிட்டு இருக்க அவ்வளவுதான் சொல்லுவேன்.